ஹாய், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் கலை. நம்ம இந்த கார்ட்ஸ பத்தி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். நமக்கு இந்த கார்ட பத்தின தெளிவான ஒரு விரிவான வீடியோ போடுறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கார்டு வச்சுக்கிட்டு சிலர் கட்டுமான தொழில், டிரைவர், அப்புறம் இது சார்ந்து இருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்திருக்கும். இந்த கார்டு நான் என்கிட்ட இல்லையே, நான் ஆனா அந்த தொழில் தான் செய்றேன் அப்படின்னு சொல்ற பல பேர நான் பார்த்திருக்கேன். ஆகையினால இந்த கார்டு புதுசா வேணும்னாலும் நம்மகிட்டயே வந்து விண்ணப்பம் செஞ்சுக்கலாம். விண்ணப்பம் செய்யறதுக்கு உங்களுக்கு நான் நம்பர் குடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். அந்த லிங்க தொடர்பு கொண்டு நீங்க பதிவு பண்ணிக்கலாம். உண்மையாக சொல்லப்போனா, அந்த கார்டுடைய சலுகைகள பத்தி மிக, 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 மிக துல்லியமா சொல்றேன். அதனால நீங்க இத கவனித்து பாருங்க. ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த கார்ட வச்சுக்கிட்டு இத எதுவுமே பண்ண தெரியாம இருக்க நெறைய பேர் இருக்கீங்க. இந்த கார்டு மூலியமா பதிவு செஞ்சுட்டு, ஐயோ! பணம் வரலையேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களும் இருக்கீங்க. நான் சொல்ற அந்த லிங்க்லயும் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குற நம்பருக்கும் நீங்க கால் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பணம் வந்து சேர்ற வரைக்குமான எல்லா உதவிகளும் அவங்க பண்ணி குடுப்பாங்க. அந்த கார்ட்ல என்னென்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்ப நாங்க தங்களுடைய குழந்தைகள் வந்து 6வதுல இருந்து 10வது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 9வது வரைக்குமான வருடத்திற்கு ரூ. 1000. வருஷத்துக்கு ஒரு தடவ ரூ. 1000 உங்களுடைய கல்வி சான்ற வச்சு பதிவு செஞ்சுக்கலாம். இப்ப நான் கார்டே இல்ல, புது கார்டு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னன்னா, ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை, ஃபோட்டோ, ஜாதி சான்று, அ வங்கி புத்தகம், அப்புறம் வீட்ல இருக்க குடும்ப உறுப்பினர்களோட ஆதார் கார்டு. இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, நீங்க பதிவு பண்ணிக்கலாம். புதிய கார்டுக்கு. ரினியூவலுக்கும் இதே தான் பண்ணணும். அந்த கார்டு வச்சிருக்கேன், ரினியூவல் பண்ணணும். இத பண்ண முடியுமா? பண்ண முடியாதான்னு கேட்கிறீங்கன்னா, இத கண்டிப்பா பண்ண முடியும். நீங்க பண்ணிக்கலாம். இப்ப 6வதுலேருந்து 9வது வரைக்கும் ரூ. 1000 சொல்லியிருந்தோம் இல்லையா? அதுவே 10வது படிக்கிற பெண் குழந்தைகளா இருந்தா ரூ. 2400 தருவாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தையா இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு ரூ. 3000 வரும். இதுவே 10வது பாஸ் ஆன, 12வது பாஸ் ஆன ஆண், பெண் இரு மாணவர்களுக்கும் ரூ. 3000 ரூ. 2500 கண்டிப்பா உங்க அக்கவுண்ட்ல வந்து சேரும். அதாவது உங்க அக்கவுண்ட்னா அந்த கார்டு யார் உரியவரோ, உங்களோட தாய் தந்தையா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பணம் வந்து சேரும். அந்த பணம் வந்து சேர்ற வரைக்கும் நீங்க பதிவு செய்ற அதாவது நான் குடுத்துருக்கேன்ல லிங்க் அவங்க கிட்ட போய் பதிவு பண்றீங்கன்னா, அவங்க அந்த பொறுப்ப ஏத்துப்பாங்க. சரிங்களா? அந்த நான் குடுக்குற லிங்க் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு மட்டும் தான். நீங்க மத்த மாவட்டங்களுக்கும் உங்களுக்கு பதிவு செய்யணும்னா, அவங்களையே கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு மத்த மாவட்டங்களுக்கும் உரிய உதவிய அவங்க செஞ்சு குடுப்பாங்க. அவங்க கிட்ட எல்லா மாவட்டத்துக்கான எலிஜிபிள் இதுவும் இருக்கு. அவங்களுக்கு நெறைய பேர் தெரியும். சரிங்களா? மேலும் இது 12வது மட்டும் இல்ல. காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் அந்த கார்ட்ல உதவி சலுகைகள் இருக்கு. இன்னொரு சந்தேகம் இருக்கலாம். ஐய்யயோ! நான் பிரைவேட் ஸ்கூல் படிக்கிறேன். எங்க அப்பா, அம்மா வந்து கூலி வேலை தான் செய்றாங்க. என்னன்னா பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, இதுல பிரைவேட், கவர்ன்மென்ட் அதெல்லாம் கிடையாது. நீங்க செய்ற தொழிலுக்காக தான். அதாவது நம்மளுடைய தாய், தந்தை செய்ற தொழிலுக்காக தான் அந்த கார்டு. அந்த கார்ட்ல அவங்க தொழில் செய்றதுனால, அவங்க அந்த சலுகைய கண்டிப்பா பெற முடியும். நீங்க பிரைவேட் ஸ்கூலா இருந்தாலும், கவர்ன்மென்ட் ஸ்கூலா இருந்தாலும், சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கூலாவே இருந்தாலும், நீங்க உங்களோட சலுகைய பெற்றுக்கலாம். அதனால எந்த ஒரு த தவறுதலும் கிடையாது. கண்டிப்பா கிடைக்கும். யாருக்கும் இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. காலேஜ் படிக்கிறீங்கன்னா, நீங்க யூஜி படிக்கிறதுக்கு ரூ. 5000யும், பிஜி படிக்கிறதுக்கு ரூ. 7000 தருவாங்க. அதுவே யூஜில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்கன்னா ரூ. 7000 வரும். பிஜில ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்கன்னா ரூ. 6000 வரும். இது போன்ற தொகைகள் நெறைய இருக்கு. ஈமச்சடங்கு பிரிவுன்றது நெறைய இருக்கு. இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க ஒரு லேடி. அந்த லேடி வந்து கார்டு வச்சிருந்தாங்கன்னா, அந்த லேடிக்கு 7லேருந்து 9ஆம் மாசத்துக்குள்ள பதிவு செஞ்சாங்கன்னா, அதுக்கான அமௌண்ட் வரும். ரூ. 18,000. திருமணம் ஆச்சுன்னா ரூ. 20,000 தருவாங்க. இந்த கார்டுல இருக்க சலுகைகள் மாதிரி வேற எந்த கார்டுலயுமே கிடையாது. இந்த மாதிரி கூலி தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்க, இந்த கார்ட யூஸ் பண்ணுங்க. இது போன்ற பல தொழில்களுக்கு சம்பந்தப்பட்டதுக்கு பல துறைகள்ல இந்த மாதிரியான நலவாரிய அட்டைகள் உண்டு. மேலும் நெறைய அட்டைகள பத்தி நான் நெறைய சொல்றேன். ஓகேவா? பாய்.